ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்கள வரவேற்கிறேன். நான் போன சண்டே அதாவது அஞ்சல பாட்டிய பார்க்க போயிருந்தேன். என் அயலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாட்டிக்கு நம்ம சேனல் மூலமா உதவி செஞ்சுட்ருக்கோம். அந்த பாட்டி தான் மாசம் மாசம் போவேன், ஹெல்ப் பண்ணுவேன். பட் வீடியோ கன்டினியூஸா நான் எடுக்கிறது கிடையாது. நான் யாராவது கூட வந்தாங்கன்னா வீடியோ எடுத்து குடுப்பாங்க. இல்லன்னா போய் பார்த்துட்டு பேசிட்டு குடுத்துட்டு வந்துருவேன். ஆனா போன மாசமும், இந்த மாசமும் உள்ள வீடியோ நான் சேர்த்து குடுக்குறேன். நான் குரோசரி வாங்குறது இங்க தான் போயிருந்தேன். ஹோல்சேல் மார்க்கெட்ல தான் போயிருந்தேன். கோயம்பேடு ஹோல்சேல் மார்க்கெட்லயுமே அதே மாதிரி தான். ஆ வெறும் மீன் மட்டும் கிடையாது. குரோசரியா இருக்கட்டும், காய்கறியா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், எல்லாமே நம்ம எல்லா கடையிலும் வாங்கிற முடியாது. சில கடைகள்ல நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா குவாலிட்டியா கிடைக்கும். சில கடையில அப்படியே பழைய ஸ்டாக்கு கூலா தந்துருவாங்க. வீட்டுக்கு பார்த்தா பூச்சியும் வண்டுமா இருக்கும். அதனால நம்ம இங்கேயுமே கடைகள் தெரிஞ்சு தான் நீங்க போய் வாங்கணும். நான் ரெகுலரா இங்க ஆயில் ஹிரி அப்படின்ற ஒரு ஷாப்ல போய் வாங்குவேன். ஹிரி ட்ரேடர்ஸ்ன்ற இதில போய் வாங்குவேன். நல்லாயிருக்கும். ஆயில் நல்லாயிருக்கும். அதேபோல நட்ஸ் ஒரு கடையில வாங்குவேன். அ மத்தபடி இந்த மிளகா, பூண்டெல்லாம் இங்க வாங்க மாட்டேன். எனக்கு 2, 3 தடவ வாங்கியிருக்கேன். எனக்கு அவ்வளவா திருப்தியா இல்ல. இங்க இருந்தா மத்த கடைகளும் வாங்கிட்டு போவாங்க. நான் அது முகப்பேர்ல ஒரு கடை இருக்குல்ல, அங்க போய் தான் வாங்குவேன். மத்தபடி ராஜலட்சுமின்னு ஒரு ஸ்டோர் உண்டு. அங்க கொஞ்சம் குரோசரீஸ்லாம் நல்லாயிருக்கும். அதுவும் அங்கேயும் வாங்குவேன். இந்த மாதிரி அதேபோல மசாலா ஐட்டங்கள், பாக்கெட் ஐட்டங்கள் எல்லாமே எல்லாம் தனித்தனி கடையா இருக்கும். கொஞ்சம் தெரிஞ்சு பார்த்து வாங்கணும். நம்ம வாங்கி மொத தடவ நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கோங்க. 100, 100 கிராம் அப்படி ஒரு 4, 5 கடையில வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த கடைகள பத்தி தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் பாட்டிய பார்க்க போயாச்சு. ஆ எப்படி இருக்கிறீங்க? காலெல்லாம் எப்படி இருக்கு? தண்ணியா இருக்கு? ஈரமா இருக்கு? ம் என்னாச்சு? இது பார்த்தீங்கன்னா, போன மாசம் போயிருக்கும்போது எடுத்த வீடியோ. அந்த ஜனவரில போயிருக்கும்போது எடுத்திருந்த வீடியோ. ஆ ரொம்ப அழுதாங்க. ரொம்பனா ரொம்ப அழுதாங்கன்னு எனக்கு கேட்கறதுக்கே கஷ்டமா இருந்தது. அப்படியே நானும் சரி ஓகே போனனாலே நான் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் போவேன். அவங்களுக்கு நம்ம குடுக்குற அந்த பொருளை விட, அந்த காசை விட நாம அவங்ககிட்ட அவங்க சொல்ற கதைய கேட்கறதுல தான் அவங்களுக்கு ஒரு ஆ மனசாந்தி, ஒரு ஆத்ம திருப்தி அதில தான் இருக்கும். அதனால நான் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே ரெடியா தான் போவேன் எப்பவுமே. சரி, எங்கேயாவது சேர்த்து விடட்டா? முதியோர் இல்லத்துல எங்கேயாவது சேர்த்து விடட்டாங்களா? முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுறட்டா? இருப்பீங்களா? ஆ? அப்புறம் அவங்க கதைகளையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதல்ல இருந்தே இவங்கள பார்த்த பிகினிங்ல இருந்தே அவங்க அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. அந்த ஆளும் ஒழுங்கா பார்த்துக்க மாட்டாரு. நான் இந்த அம்மாவுக்கு ஒரு அடி கூட தவந்து தவந்து போவாங்க. கீழ இறக்கி உட்கார வச்சு எல்லா திங்ஸும் பக்கத்துல குடுத்தேன்னா சமைப்பாங்க. ஒரு ஒரு நாளைக்கு சமாதானமா இருப்பாங்க. ஒரு ஒரு நாளைக்கு 2 நாள் சாப்பிடவே இல்ல அப்படிம்பாங்க. அ அந்த மாதிரி தான் சிச்சுவேஷன். அப்பவே நான் நினைப்பேன், சரி இவங்க 2 பேருமே எப்படி இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ஒரு முதியோர் இல்லத்துல போய் சேர்த்து விடலாமே அப்படின்னு நினைப்பேன். அப்பவும் கேட்டேன். அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்கவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இருக்கிற லிவிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா, அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம். நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதனால நான் சரி உட்காந்து அவங்க அவங்க அந்த வாரம் நடந்த இன்சிடென்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு கஷ்டம் அத சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாத்தையும் சேனல்ல சொல்ல முடியாதுல்ல. ஆ நான் நம்மளால முடிஞ்ச உதவி இதுதான். நான் ஆனா மாசம் மாசம் கொண்டு குடுத்துட்டு, அவங்க கூட ஒரு 1 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு வருவேன். அதுதான் நான் பண்றது. பேக் எதுவும் இருக்கா? அப்ப அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த இதுல சோப் ஐட்டங்கள்லாம் இருக்கு. சோப்பு, சர்ஃப்லாம் இருக்கு. சரியா? நானும் ஊருக்கு போயிருந்ததுனால வர முடியல. இதுல வழக்கமா வாங்குற எல்லா ஜாமானுமே இருக்குது. நீங்க வேற வீடு மாறி போனீங்கனாலும் எனக்கு அட்ரஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் சொன்னேன். அவங்க அந்த இடத்த காலி பண்ணி போற மாரி தான் பேசிட்டு இருந்தாங்க. வேற வீடு பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. வேற வீடு பார்த்து அவங்களால போய் இருக்க முடியுமா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. அ ந இது என் சேனல் மூலமா இவங்களுக்கு செய்றது நானு. அதனால அதுவும் உங்களுடைய ஒத்தாசையோட நான் செஞ்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அவங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். எப்பனாலும் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இருக்க கஷ்டம். ஏன்னா மழை நேரம்லாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல. எனக்கு ரொம்பவே பாவம் போல இருக்கும். நான் இன்னைக்கு 2 மாசம் கழிச்சு அஞ்சல் அம்மாவை பார்க்க வந்தேன். அவங்க வீடு மாறி இப்போ வீடு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. வீடு பார்த்துருக்காங்களாம்மா, 10,000 அட்வான்ஸ்னு சொல்கிறாங்க. இனிமேல் அவங்க சரி நானுமே அதான் நினச்சேன், ஒரு இல்லத்தில் எதுலையாவது சேர்த்து விட்டுலாமா அப்படின்னு நினச்சேன். அவங்களுக்கு போகிறக்கு இஷ்டம் இல்லை. அவங்க வீடு பார்த்துட்ருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, நம்மளால் வழக்கமாக முடிகிற ஹெல்ப்பை நம்ம செஞ்சுட்டு போகிறோம். நீங்கள் யாராவது ஹெல்ப் பண்ணனா நீங்கள் டேரெக்டாக பார்க்கலாம். நான் அட்ரஸ்லாம் கூட கொடுக்குறேன்.
சரியா? ம். அ அதுக்கப்புறம் குடுத்துட்டு கிளம்புனேன். நெக்ஸ்ட் மந்த் போகும்போது ஏன்னா ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆ ஏன்னா அதுக்கு முன்ன அதுவரைக்கும் நான் ஃபோன் நம்பர்லாம் வாங்குனது கிடையாது. பக்கத்துல ஒருத்தவங்கட்ட தான் நான் எப்பவுமே கேட்பேன், இருக்காங்களான்னு கேட்பேன். அவங்க இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா போய் குடுத்துட்டு வருவேன். இப்போதைக்கு அவங்களுடைய நிலைமை இதுதான். முதல்ல மேல இருந்தாங்க. நீங்க இந்த இடத்துல அந்த வீடு இருக்கு பாருங்க. அந்த வீட்ல மேல இருந்தாங்க ஷெட்டு போட்டு. அப்புறம் அங்க ரொம்ப எலி தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழ இந்த மாரி ஷெட்டு போட்டு இருக்காங்க. மழை, வெயில். அவங்க பொண்ணு வீடு இருக்கு. ரொம்ப இருக்கவே முடியாதுன்னு சிச்சுவேஷன் வரும்போது அங்க போவேன்னு சொல்லுவாங்க. அதுவுமே அங்க போய் இருக்கிறதுமே அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குமானோ தெரியல. ஆனாலும் இந்த இடம்னாலும் இதுக்குள்ளயே தான் இருக்கிறாங்க. சரி போங்க. என்னைய பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பாருங்க முடியல. அவராவது காலையில என்னத்தையாவது சமைச்சு வச்சுட்டு போலாம். அவரும் கவனிக்க மாட்டேன்றாரு. உங்கள ஒரு இல்லத்துல கொண்டு நான் சேர்த்துட்டேன்னா, அவரு தனி இப்படி ஒரு வீட்ல இருந்துட்டு அவரு உங்கள பார்த்துக்கட்டும். நிம்மதியா முதல்ல 3 வேளை சாப்பாடு, நிம்மதியா தூங்குறதுக்கு இடம் தருவாங்க. அது வேணா நான் சேர்த்து விடுறேன். நீங்க உங்களுக்கு என்னைக்கு மனசுக்கு தோணுதோ சொல்லுங்க. சரியாம்மா? சரி நான் போயிட்டு வரேன். அழாதீங்க. சரியா? சரி பார்ப்போம். சரியாம்மா? ஓகேம்மா. இந்த மாசம் பிப்ரவரி மாசம் போகும்போது வீடு பூட்டி கிடந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த என் அயலான் பாட்டியை பார்க்க வந்தேன். திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வீடு பூட்டி கிடக்குது. அதனால சரி பக்கத்தில் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட கொடுத்துட்டு போவோம். அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. சோப்பு ஐட்டங்களை எப்போவுமே அதில் வைக்க மாட்டேன். ஏன்னா அவங்க எப்போ எடுப்பாங்கன்னு தெரியாது. சோப்பு ஸ்மெல் வந்து அந்த சாப்பாட்டில் போயிடும். தனி கவரில் போட்டிருந்தேன். ஆனால் வந்து இது கவரை வீட்டில் வச்சுட்டு வந்துச்சேன் ஆக்சுவலி. வழக்கம் போல் வாங்குவோம். வழக்கம் போல் வாங்குறது நமக்கு தேவையான என்னெல்லாம் தேவையோ அப்படியே நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் போனேன். ஏன்னா போன மாசம் தான் ஃபோன் நம்பரே வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அதுவரைக்கும் ஃபோன் நம்பர் தேவைப்படல. அவங்க வீடு இப்போ மாறி போறேன், வீடு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்றதுனால நான் வந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மாசம் பார்க்கல. சரி இடையில ஒரு நாள் சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இருக்கிறேன். சரி இதுதான் அவங்க நிலைமை. அவங்க வீடு பார்த்துட்ருக்காங்க. யாருனாலும் நீங்க நேர்ல போய் ஹெல்ப் பண்ணனா பண்ணுங்க. நான் அட்ரஸ் கூட குடுக்குறேன். உங்களுக்கு அட்ரஸ் குடுக்குறேன். அதில ஃபோன் நம்பர் கூட குடுக்குறேன். நீங்க யாராவது உதவி செய்யணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு கான்டாக்ட் பண்ணி போய் உதவி செய்யுங்க. என்னால முடிஞ்ச உதவிய நான் மாசம் மாசம் அவங்களுக்கு செஞ்சுட்ருப்பேன். கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.